அசத்தலான மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஜார் பழம் தக்காளி, ஒரு 3 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 8-10 பல்லு பூண்டு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பூண்டு சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் செய்ய போகிறது கொஞ்சம் மீன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் ஒரு குழம்புல போடுவாங்களான்றது நான் அப்போலாம் யோசிப்பேன். என்னோடய மாமியார் வீட்டு வந்த பேர் தான் தெரியுது மாங்காய் போட்டால் மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்றது. அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வெறுமனே சாப்பிட முடியாது, ஆனால் குழம்புல போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் ஒரு 2-3 பீஸ் மாங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம நார்மலாக போடுற கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம். இதுதான் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருள். ஆனால் இது இல்லாமல் இன்னொரு பொருள் இருந்தால் தான் நம்ம என்ன தான் குழம்பு வச்சாலும் அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழம்பு நல்லாவே இருக்கும். அது என்னென்னா மிளகாத்தூள். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டது. இப்போலாம் எங்கள் அம்மா சூப்பராக அரைக்கிறாங்க மிளகாத்தூள். அதனால் அவங்கக்கிட்டேருந்து ஆட்டி போட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஒருத்தவங்க புளிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க, ஒருத்தவங்க கரெக்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. நான் கொஞ்சம் மீன் குழம்பு புளிப்பாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனால் புளி ஊற வச்சாச்சு. சரி, அப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போயிடலாமா? கேஸ் பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம நிறைய யூடியூப்பில் 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் தான் சொல்லுவாங்க. ஆனால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றினா அது எங்கே தான் குழம்பு நிற்குமானே தெரியல. நம்மளுக்கெலாம் அந்த 2 ஸ்பூனு 3 ஸ்பூன்லாம் வேலைக்கு ஆகாது. கரெக்டாக ஒரு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்து பருப்பு போடலாம். அது கூடவே நமக்கு தேவையான வெந்தயத்தை போடலாம். எல்லாம் ஒரு வாசனைக்கு தான். இது பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரியாது, பட் நல்லா இருக்கும் ஒரு வாசனையாக ஒரு குழம்பு. அதுக்காக வெந்தயத்தை போட்டுடலாம். இது கூடவே தேவையான ஒரு 10 பல்லு பூண்டு போட்டாச்சு. அது நல்லா அப்படியே கோல்டன் கலரில் வர வரையும் நம்மளுக்குலாம் கூட நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கோல்டு கலர் வந்துச்சா, இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ப்ளூ கலரா? என்னது ப்ளூ கலரு? தூங்கி எழுந்து ஏதோ கனவு கண்டு இப்போ என்ன ப்ளூ கலரு ரெட் கலருன்னு கேட்டுருக்கான். இவங்க தூங்குறதுக்குள்ளேருந்து ஒரு மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா முடியாது போல். என்ன பண்ணுறது? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது கூட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் ஆன பிறகு நம்ம செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை லைட்டாக நம்ம உப்பு தூவிட்டு மூடி விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும்னு சொல்லுவாங்க. சரி, அதையே நம்ம ஃபாலோ பண்ணி லைட்டாக உப்பு தூவிட்டு மூடி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். ஓகேங்களா? இது தாங்க அந்த அமிர்தம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே புளி தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு அது கூட இந்த மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1 2 3 4
நான் ஏன் இவ்வளோ மிளகாத்தூள் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். காரம் இல்லைன்னா நல்லா இல்லைன்றோம் எங்கள் வீட்டில் குழம்பு. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. 5 ஸ்பூன் போட்டிருக்கேன், 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஓகேவாக தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டு போயிடுது. இந்த கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணி மிளகாய் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஓரளவுக்கு 75% குழம்பு ஃபினிஷ்ட் ஆகிடும். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள் புளி தண்ணி அதை அப்படியே கலந்துட வேண்டியதுதான். இது கூட நம்ம லைட்டாக கொஞ்சமாக நார்மல் வாட்டர் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஆர்டர் பண்ணிக்கலான்றேன். இந்த ஜியோ மார்ட்டுன்னு ஒன்று வந்துட்டு ஆர்டர் போட்டு வாயில் எப்பவுமே ஆர்டர்னே வருது. அவ்வளோதான், குழம்பு கூட்டி விட்டாச்சு. உப்பு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. உப்பு போட்டு லைட்டாக இந்த புதினான்ற பாருங்க. இப்போ தான் எத்தனை பிரியாணி செஞ்சேன்னா அதனால் என் வாயில் புதினான்னு வருது. கொத்தமல்லி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடணும். நல்லா கொதித்த பிறகு இந்த மாங்காவை எடுத்து போடணும். மீன் மாதிரியே தான் இதை போட்டு அப்புறம் மீனை போட்டு முடிச்சோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கொதிச்சுன்னு இருக்கும் போதே மாங்காவை போட்டேன். இது எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் இப்போ வீட்டுக்கு வரப்போ. இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல, பட் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது என்ன மீனாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். கண்ணில் பெருசு பெருசாக இருக்குது. இது பேர் என்ன சொன்னாங்க, ஆனால் எனக்கு மறந்து போச்சு. நல்லா கொச்சினுக்கிட்டோம். கொஞ்சம் சாந்தமான பேர் தான் மீனை போடணும். இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீன் அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால மீன் நம்ம போட வேண்டிய டைமும் வந்துடுச்சு. போட்டு எல்லாம் 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை. நான் போட்டு காலை வச்சு விடுவேன். ஏன்னா நல்லா வெந்தால் தான் பிடிக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் மீன் குழம்புல மீன் போட்டுட்டு ஆமாம், யார் பெற்ற பிள்ளைங்களோ எனக்கு என் கடாயில் வேகணும்னு இருந்திருக்கு போல. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ. நீ நினச்சி பரவாயில்ல, சாப்பிட்றதுக்குனாச்சும் யூஸ் ஆக. நாங்கள் இவ்வளோ பேசுகிறேன், எதுக்குமே யூஸ் கிடையாது. நாங்கள் பாய். நல்லா கொதிச்சு செம்ம டேஸ்டியாவா. ஓகே, அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. மூடி போட்டு வச்சுடுவோம்.